சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்ன நடந்து சொல்லு. என்ன செஞ்சாங்க? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகே உள்ள வீரமாச்சான்பட்டியைச் சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவருக்கும் ரஞ்சிதா என்ற பெண்ணுக்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 12 வயதில் ஒரு மகனும் 11 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இவர்களுடைய திருமணத்தின் போது முனீஸ்வரன் வீட்டாருக்கு தங்க நகையில் லட்சக்கணக்கில் பணம் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. இதுபோக முனீஸ்வரன் தனது மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஞ்சிதாவிடம் கணவர் முனீஸ்வரன், மாமனார் அண்ணாதுரை, மாமியார் சூரம்மாள் ஆகியோர் சேர்ந்து கொண்டு, உங்கள் வீட்டில் வரதட்சணையாக கொடுத்த பணமும் நகையும் எங்களுக்கு போதவில்லை, மேற்கொண்டு உங்கள் வீட்டிலிருந்து வரதட்சணை கொண்டு வா என ரஞ்சிதாவை தினம்தோறும் டார்ச்சர் செய்து துன்புறுத்தி வந்துள்ளனர். இதனால் மனமுடைந்த ரஞ்சிதா தூக்கத்தை இழந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார். இந்த சூழலில் ரஞ்சிதாவை வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்தது மட்டுமல்லாமல் அவரது மாமனார் அண்ணாதுரை ரஞ்சிதாவிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரஞ்சிதா இது குறித்து தனது கணவரிடம் கூறியுள்ளார். ஆனால் அவர் அதனை கண்டுகொள்ளாமல் இதெல்லாம் சாதாரண விஷயம் என கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. கணவர் வீட்டின் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமானதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ரஞ்சிதா கடந்த 22ஆம் தேதி இரவு மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ரஞ்சிதா மீது பற்றிய தீயை அணைத்து அவரை அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் தீக்காயங்கள் அதிகமாக இருந்ததால் ரஞ்சிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். முன்னதாக ரஞ்சிதா உயிரிழக்க முன்பு மரண வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் எனது தற்கொலைக்கு காரணமானவர்கள் என்னுடைய கணவர் முனீஸ்வரன், மாமனார் அண்ணாதுரை, மாமியார் சூரம்மாள் ஆகியோர்தான். மாமனார் தன்னை கட்டிப்பிடித்து பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டேன் என கூறியுள்ளார். இதையடுத்து ரஞ்சிதாவின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் அவரது தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி மதுரை அரசு மருத்துவமனையில் உடலை பெற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனிடையே பெருநாளை காவல் நிலையத்தில் கணவர் முனீஸ்வரன், மாமனார் அண்ணாதுரை, மாமியார் சூரம்மாள் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்க அம்மா பேர் ரஞ்சிதா, எங்க அப்பா பேர் முனீஸ்வரன். எங்க அம்மா எங்க அப்பா ஊருக்கு போகும்போது எங்க தாத்தா எங்க அப்பா அடுப்புல உலைய வச்சுட்டு போயிருக்கு. எங்க அம்மா போகும்போது எங்க தாத்தா மேலே பிடித்தார். அதனால எங்க அம்மா எங்க அப்பாட்டே சொன்னார். எங்க அப்பா சகஜன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க அம்மா மனநிலையத்தினால மண்ணெண்ணெய் ஊற்றி இறந்துக்கிடுச்சு. அன்னைக்கு என்ன நடந்ததுடா தம்பி? அன்னைக்கு எங்க அப்பா ஒண்ணுமே செய்யல சார். இல்லை சார், எங்க அம்மா இதுதான் சார் சொல்லிச்சு. எங்க அப்பாட்ட சொன்னதுனால எங்க அம்மா இறந்துக்கிட்டு. அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். என்ன படிக்கிற? நான் 7. நகை எதுவும் கட்டி இது பண்ணாங்களா உங்க அம்மாவா? என்ன மாதிரி டாக்டர் பண்ணா என்ன பண்ணாங்க? எங்க அம்மா கட்டி கொடுத்தாங்க. எங்க தாத்தா பேர் அண்ணா. எங்க அக்காவுக்கு 13 வருஷமா ஒரே கொடுமை, சித்திரவதை. நகை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா. அவங்க மாமனார் கெட்டி பிடிச்சிக்கிட்டு பாலியல் வன்முறை இழுக்கிறதுக்காக அவர் டெய்லியும் சித்திரவாதை. அப்படி நீ ஒத்துழைக்கலைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும், இங்க இருக்கக்கூடாதுன்னு டெய்லியும் சித்திரவாதை. 14 வருஷமா சித்திரவாதை, ஒரே சித்திரவாதை. டெய்லி அழுதுகிட்டு தான் இருக்கணும். எங்களை பார்க்கவும் விடாது. அங்கேயே வச்சுக்கிடுவாங்க. போனேன்னா அங்கே போனா இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க வந்தா நீ அங்க போனா செத்தேன்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டெய்லியும் வச்சு நேற்று அவங்களாதான் கொண்டுட்டாங்க. வீணாகும். அவங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அக்கா கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆகுது. இப்ப போய் வரதட்சணை சொல்றீங்களா? என்ன மாதிரியான வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க? நகை நட்டு இடம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா. உங்க தங்கச்சிகளுக்கு செய்யறாங்கல்ல, உனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க? நீ போய் அது வேணும் இது வேணும் நீ அழுதுகிட்டு கேட்கணும். நாங்க அடிச்சா நீ போக கூடாதுன்னு சொன்னா நீ போகாம இருக்க கூடாது. நீ போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும்.
அப்படின்னு சொல்லி டெய்லி சித்திரவதை, டெய்லி அடி, குடிச்சிட்டு வந்து டெய்லி மிதிக்கத்தான் செய்வாரு. டெய்லி நாங்க சொன்னாலும் நான் என்னமா என் தலையெழுத்தா அப்படிதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். சரி, செக்ஸ் புகார் நீங்களே என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி செக்ஸ் புகார் அவர் சொல்லியிருக்குதா? அது சொல்லி அழுது இருக்குதா? ஏற்கனவே அது சொல்லியிருக்கு, மறுபடியும் சொல்லும். என்னைய மாமா எங்கேயும் போக விட மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரியாவே அவர் பாக்குறாரு செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதோட அவர் சொல்லிடுவாரு, அப்படியெல்லாம் எப்படிமா செய்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் கிடையாது, ஓ அப்படித்தான் பாக்குறாருன்னா குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிப்பாரு. நீ அப்படி சொல்லக்கூடாது, எங்க அப்பா பத்தி வெளியே பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உங்கள்கிட்டயுமே இது சம்பந்தமா சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி செக்ஸ் புகார் பண்றாரு. எங்ககிட்ட சொல்லாது, நான் என்னத்துக்காக நான் அங்க இருக்கேன் தெரியல அப்படின்னு சொல்லி என் தலையெழுத்து அவ்வளவுதான், என்ன நீங்க நினைக்காதீங்கன்னே சொல்லுவாரு. கொடுக்கல சார், கொடுக்கவே இல்லை சார் எதுவுமே. நீங்க என்ன வேணும்? அந்த இறந்தவங்களுக்கு என்ன வேணும்? நான் கூட பிறந்த தங்கச்சி அளவு சுந்தரி. அது குடுக்க போவே சார், அடுத்த எங்களை மாதிரி இருக்காது. அது பயந்துக்கிட்டு எங்கேயுமே வீட்டை விட்டு எங்கேயும் போகாது. தெக்க வடக்க அதுக்கு எதுவுமே தெரியாது. வீடை விட்டா காடை விட்டா வீடு, காட்டு வேலையே தான் போடுவாங்க. மற்ற எந்த இதுக்கு நல்லது கெட்டதுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. மற்ற மாதிரி அடுத்தவங்க மாதிரி நகை அடையணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே போட மாட்டாங்க. எங்கே போனாலும் நீ வந்தா வராட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கிற கருப்பு கவரோடய விட்டுருவாங்க. அதுக்கு எதுவுமே நல்லது கேட்டால் செய்யவே மாட்டாங்க. எதுவும் கேட்டால் அடிப்பாங்க. அண்ணியன் தான் 15 வாரம் போட்டு கட்டி கொடுத்தோம். வேற எதுவும் கொடுக்கல. வேணும்னு எல்லாம் எல்லாமே நாங்க 2 லட்ச ரூபாய்க்கு மேல சீர் சேராட்டு சேர்த்துருக்கோம். வீடு போட்டதுக்கு காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. நீ சீர் செய்யன்னு சொன்னாங்க. நாங்க போக மாட்டேன்னு சொன்னா நீ போகணும்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை இப்ப கெடுத்ததுனாலதான் இப்படி ஆனதேவும். இல்லைன்னா கையப்பிடிச்சிருந்தா எங்ககிட்ட தைரியமா சொல்லி இருந்திருக்கு. கெடுத்ததுனாலதான் இப்படி ஆனது. மகன்கிட்ட சொல்லி இருந்திருக்கு, என்னைய கையப்பிடிச்சி தர்றா, என்ன எதையும் சொல்ல மாட்டேன், நீ இதை மட்டும் நீ போலீஸ்காரங்க வந்து கேட்டா நீ இதை மட்டும் சொல்லுன்னே சொல்லி இருந்திருக்கு. கெட்டி பிடிச்சாருன்னு அவமானம் தாங்க முடியாம செத்து போச்சு. அவமானம் தாங்க முடியாம அது உயிரை விட்டுருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மாமனார் மாமியா வீட்டுக்காரரு அண்ணாத்துறை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.